கங்கா கொடைக்கானல்ல இருக்க அவங்களோட வீட்டை விற்கணும்னு சொல்றத கேட்டுட்டு காவேரி செம்மையா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கங்காவும் காவேரி கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா சாரதா தான் விஜய் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு விஜயும் இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல, ஆனா காவேரி தான் கங்காவுக்கு சாரதா சப்போர்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு சாரதாவையுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த வீட்டை விற்கவே கூடாதுன்னு உறுதியா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, விஜயும் காவேரி பேசுறத வச்சு பார்த்தா அந்த வீடு உங்களுக்கு எமோஷ்னலா எவ்வளோ முக்கியன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால எனக்குமே அந்த வீடை விற்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும் பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. ஆனா என்ன, இந்த மாதிரி குடும்பத்தோட வருத்தங்கள் எதுவுமே கங்காவுக்கு தான் சுத்தமா புரியல. அதனால அவங்க வீடை விற்கணுன்ற முடிவுல உறுதியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியும் இந்த பிரச்சனையை கொஞ்சம் நார்மலாக்கிட்டு அதுக்கப்புறமா விஜய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு தாத்தா கிட்ட தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக முதல்ல இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்னால் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கவே முடியல. ஆனால் தாத்தாவோட வீடு செம்ம பெருசு இல்லை, அங்கே என்னால் ரொம்ப ஜாலியாக இருக்க முடியும். ஏன் டாக்டர் சொன்ன மாதிரி டெய்லியும் வாக்கிங் கூட போக முடியும். பேசாமல் நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்க, ஆனால் விஜயும் முதல்ல என்னமோ வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்ன மேடம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு காவேரியும் இல்லையே, நான்லாம் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அங்கே போகணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது, நம்ம போகலாமான்னு கேட்க, ஆனால் அதுக்கு விஜயும் ரொம்பவே உறுதியாக கண்டிப்பாக தான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நம்ம போக மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும் விஜயோட மனசை நம்ம எப்படி தான் மாற்றுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிவின் தன்னோட ஒர்க் ப்ரெஷரால் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து அவங்களோட அம்மாவும், டே உனக்கு கல்யாண வாழ்க்கையும் சரியில்லை, இந்த வேலையும் சரியில்லை, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது, பேசாமல் அந்த யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிடுதா, நான் என் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் உன் பேரில் எழுதி வச்சிடுறேன், நீ ஆசைப்பட்டபடி எல்லா வேலையையும் ஏன் உன்னோட ட்ரீம் ஜாபை கூட பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, நீயே உனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு நிவினும் அப்போ என்ன யமுனாவை நான் டிவோர்ஸ் பண்ணாதான் நீ உன்னோட சொத்தை தருவேன்னு சொல்கிறியான்னு கேட்க, அதுக்கு அவங்களோட அம்மாவும் ஆமாண்டா, நீ அவளை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நான் என் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட உனக்கு தருவேன், அவள் யாருடா நம்ம சொத்தை அனுபவிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவளை ஒன்று நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அவள் உன்னை பிளாக்மெயில் பண்ணி கட்டாயமாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்புறம் என்னடா உனக்கு அவளை டிவோர்ஸ் பண்ணுறதுல கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட நிவினுமே கொஞ்ச நேரம் சைலண்டாகவே அவங்களோட அம்மா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க ரெண்டு பேரையுமே மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு யமுனாவும் அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு செம்ம ஆத்திரத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிவின் பார்க்குறத பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு யமுனா கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் தெரியுது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நிவின் கூடிய சீக்கிரம் யமுனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?